அம்மாடி, காரணம் இல்லாம அப்பா அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் சொல்றதுல தப்பு இல்ல. என் மகளோட மகனா இருந்தாலும் அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்ல. நான் கொஞ்ச நாள் அவங்க கூட பட்டணத்துல இருந்தப்ப பார்த்தேன். பட்டணத்து பசங்களுக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் அவங்கிட்ட இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆமா, அவன் குடிப்பான். அப்புறம் அவன் பழக்கம் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. இனிமே அவன் வரும்போது முதல்ல மாதிரி விளையாடுறதோ சிரிக்கிறதோ வேண்டாம். சின்ன வயசுல நீங்க எல்லாரும் தானே. ஒரு விளையாட்டா நினைச்சு மறந்துரு. இப்ப நீ போய் தூங்கு போ. மாமா, ஆமா, அனிதா, அனிதா, அங்கே இருங்க, ஏதோ வந்துடுறேன். யார பக்க கீழே வந்துட்டு இருக்க? ஓடி அப்படியே மேல. கீழே வந்தனா காலை வெட்டி போட்டுருவேன். உங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னாங்க, உங்க அந்தஸ்து அந்த மாதிரி பணமும் வேலையும் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லலையா? அனிதாவோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதை சொல்லலையா? பிடிவாதம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு இருக்கு. கோயத்துல நல்ல ஒரு வேலை நான் தேடி இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ஃபிளைட்ல நான் கிளம்புறேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன். நீங்க என்கிட்ட இல்லைன்னு சொன்னது எல்லாத்தையும் சம்பாதிச்சு தான் நான் திரும்பி வருவேன். அப்ப என் கையில ஒரு தாலி இருக்கும், அனிதாவோட கழுத்துல கட்டத்துக்காக. கேட்க நல்லதா இருக்கு. முதல்ல இதெல்லாம் நடக்கட்டும், ரொம்ப துள்ளாத. உனக்கு தெரியுமா, அனிதா பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டா. அவ வாழ்க்கையில இது வரைக்கும் தாய்ப்பாலை தவிர வேற எந்த குறையும் வைக்கல. நீ போலாம். போயிட்டு நிச்சயம் திரும்பி வருவேன். அப்ப நான் சொன்னதை நிறைவேற்றி காட்டுவேன். தெரியுமா, அவள் எதுக்காக மறுபடியும் திரும்பி வந்திருக்கா? சட்டத்துக்கு முன்னாடி அவன் குற்றவாளி ஆச்சு இல்லையா? நீ அன்னைக்கு தைரியமா இருந்தனா நீ இன்னைக்கு தூக்கில் தொங்கிருப்பான். இது ஏன் நம்ம மேற்கிட்ட சொல்லக்கூடாது? இப்போதைக்கு வேண்டாம், இனி அவனை பார்த்தா நான் சொல்லிக்கிறேன். மனசோட பாரமே குறைஞ்சிருக்கு. அது அப்படிதான், மனசுல இருக்க கவலைகளை பிரியமானவங்க சொன்னா ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி ஏதாவது கவலைங்க ஏற்பட்டிருக்கா? நிறைய ஏற்பட்டிருக்கு. அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் நாம இங்க ஒரு வாரம் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஓகே? உன் தங்கச்சி ஊரை விட்டு போனதுக்கு என்னையும் கோச்சிக்கிற? அவ என் கூட பிறந்த தங்கச்சி. அதான் ஓடி போயிட்டா. ஏங்க, சும்மா என் வாயை கலராதீங்க. மரியாதையை படுத்து தூங்குங்க. மரியாதையா படுத்து தூங்குறதுக்கு இது ஒண்ணும் மைதானம் இல்ல, நம்மளோட பெட்ரூம். அதனால நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் நடந்துக்குவேன். அப்ப நீங்க இங்க தனியா படுங்க, நான் மேடத்தோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குறேன். போடு, நான் இங்கே படுத்து கனவு காண்றேன். எத்தனை நாளாச்சு நல்லா குளிச்சு தூங்கி. சரி சரி, நான் குளிச்சுட்டு வரேன். முதல்ல சரீரத்தை குளிர வைப்போம், அப்புறம் மனச. வா போய் சேர்ந்து குளிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க வேண்டாம், நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன். அப்படின்னா நீயும் குளிக்க வேண்டாம். விடுங்க. என்ன ஆனாலும் ஊருக்கு போகும்போது யாரும் நம்ம கல்யாணத்தை எதிர்க்கவே மாட்டாங்க. அதே நம்ம தான் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அவங்களோட முகத்தை நான் எப்படி பாக்குறது?
நம்ம பயப்பட வேண்டாம். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவங்கள போய் நாம கொஞ்சம் மிரட்ட வச்சா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனி நாம ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? ம். ம். ஆ. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். போலாமே. அப்ப அவனும் இங்கதான் தங்கி இருக்கான் இல்லையா? நம்ம இன்னைக்கே திரும்ப ஊருக்கு போயிடலாம். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மேடத்தோட ஹஸ்பண்ட கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும்னு அவன்கிட்ட போய் சொல்லணும். மை டியர் அனிதா, நான் இப்ப துபாயில இருக்கேன். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம். உனக்காக நான் என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். சிகரெட் கூட குடிக்கிறது கிடையாது. கூடி சீக்கிரம் கையில தாலியோடையும் கை நிறைய பணத்தோடையும் நான் அங்க வருவேன். நீ எனக்காக காத்திருக்கவும். உன் பிரியமுடன் அஜய். மேடம் பால். மேடம் அஜய் சார் வந்திருக்காரு. அஜய், இதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்களா? வந்தேன். நான் அன்னைக்கு வந்தப்ப சார். யாரு? அனிதாவோட கசின். உள்ள வாங்க, சார கூப்பிடுறேன். உட்காருங்க சார். குட் மார்னிங் சார். மார்னிங். உட்காருங்க. எப்ப கல்ஃப்ல இருந்து வந்தீங்க? இன்னைக்கு தான் வந்தேன். என்ன திடீர்னு? உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு. உங்களை பத்தி நிறைய அனிதா என்கிட்ட சொல்லியிருக்கா. அவங்களுக்கு எதையுமே அதிகப்படியே சொல்றதான் பழக்கம். அனிதாவோட அப்பா, அதாவது உங்க மாமா, என்கிட்ட எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. மாமாவோ அனிதாவோ என்கிட்ட எதுவும் சொல்லல. அனிதா முழுமையா ஒரு நல்ல மனைவி. அனிதா இப்ப இங்க இல்ல, அவளோட வீட்டுல இருக்கா. அப்படியே அவ இங்க இருந்திருந்தாலும் உங்களை அவ பார்க்க மாட்டா. சார் டீ. டீ குடிங்க. நோ தேங்க்ஸ்.